வணக்கம். தமிழ் திரைப்படங்களில் நீங்கள் அதனுடைய தொடங்கின காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வழக்கமாக நல்லவர்கள் அவர்களுக்கு சோதனை வரும். சோதனை தருபவர்கள் ஒன்று தீயவர்களாக இருப்பார்கள் அல்லது காலச்சூழலாக இருக்கும். பிறகு அவர்கள் தெய்வத்தின் அருளால் விடுபடுவார்கள் அல்லது தீயவர்கள் காவல்துறையால் பிடித்து செல்லப்படுவார்கள். அதாவது கதாநாயகன் ராஜபாட், வில்லன் கள்ளப்பாட், பெண்கள் ஸ்ரீ பாட், இப்படி நாடகத்தில் சொல்லுவாங்க. இதில் வில்லன்கள் வந்து சில படங்களை கலக்குன்னு கலக்கியிருப்பாங்க. இந்த படம் ஓடுறதுக்கு காரணம் கதாநாயகன், அதில் மாற்றம் இல்லை. சில புதிய கதாநாயகிகள் வெற்றிக்கு காரணமாக இருப்பாங்க. அற்புதமான கதை, எல்லாத்துக்கும் மேலே இசை. இவ்வளவு எதுக்குங்க, அந்த டைரக்டர் மாதிரி வருவாரா? இவங்க எல்லாருமே வெற்றி காரணம்தான். ஆனால் படத்தில் கதாநாயகனையும் மிஞ்சிட்டு சில பேர் மக்கள் மனதில் நிற்பார்கள். இப்படியான வில்லன்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பிஎஸ் வீரப்பாவை நீங்கள் பார்க்கலாம். அவருடைய ஆகிருதியான உடலும் சுருட்ட முடியும், அற்புதமான உச்சரிப்பும், நமட்டு சிரிப்பும், கண் பார்வையும் அப்படியே நம்மளை வந்து மயக்கும். வாழ் விழிகளில் இருக்கும் போது கையில் எதற்கு இளவரசி, அந்த வாழ் கொண்டு தாக்கினால். அதுலேயும் அவருடைய சிரிப்பு சபாஸ், சரியான போட்டி அப்படிம்பாரு. இதில் வைஜெயந்தி மாலாவுக்கும் பத்மினிக்கும் இடையில வஞ்சிக்கோட்டை வாலிபனில் டான்ஸ் நடக்கிறப்ப அந்த பாட்டுக்கு நடுவில் சபாஸ், சரியான போட்டிங்கிற அந்த வார்த்தை. சரியான போட்டி. அதே போல் மகாதேவி படத்தில் மணந்தால் மகாதேவி, இல்லை என்றால் மரணதேவி அப்படிம்பார். இல்லையேல் எனக்கும் அப்படித்தான், மணந்தால் மகாதேவி, இல்லையேல் மரணதேவி. எம்ஆர் ராதா சில படங்களில் வந்து அவர் வந்தாலே மற்றவங்களே அஞ்சுற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளாக அடிச்சுட்டு போயிடுவார். பங்களாக்குள்ள உட்காரத்துக்கு ஒரு டீசென்ட் வேணும். உனக்கு எஜுகேஷன் இல்லை, நாகரிகம் இல்லை, பர்சனாலிட்டி இல்லை, ஒன்றும் இல்லை. பாவமணி படம்லாம் பாருங்க, அவருக்காகவே நம்ம படம் பார்க்கலாம். எம்ஜிஆர் படத்தில் வருவார், சிவாஜி படத்தில் வருவார், எல்லாத்துலேயும் வருவார். சட்டையை போட்டுக்கிட்டு என் கண் முன்னால வராதுடா, அது கொடைய கண்ட மாடு வரல்ற மாதிரி இருக்கு. சிவாஜி ரொம்ப சிரமப்பட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டு போனார்னா இவர் போகிற போக்கில் அடிப்பார். 10 மாதம் சுமந்து என் தாய் என்னை பெற்றாள் அப்படின்னு ஒரு ஃப்ரேமில் அவர் சொல்கிறாருமேங்க. அடுத்த ஃப்ரேமில் இவர் மற்றன்னா 10 மாதம் ஆகும், மற்றவங்கெல்லாம் அப்படி பாருல. உடனே நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ வில்லனா காமெடியனா எல்லாமாக எம்ஆர் ராதா இருந்தார். நம்பியா இருந்த போல பல படங்களில் அவருடைய அந்த வேடம் வந்து வெறும் வில்லன் மட்டுமல்ல, ஒரு பெரிய இவர் இல்லைன்னா படம் இல்லைங்கிற மாதிரியான செய்தியும் நமக்கு கிடைக்கும். பையனுக்கு கொஞ்சம் புத்தி சரியில்லை, அடிக்கடி இப்படி மூல கோளாறு ஏற்படும். பிற்காலத்தில் வந்த படங்கள் நீங்கள் எடுத்து பாருங்க, இப்போ வந்த படங்கள் எடுத்து பார்த்தா தனி ஒருவன் படத்தை யோசிச்சு பாருங்க. ஜெயம் ரவி தாங்க ஹீரோ. ஆனால் நமக்கு மனசில் நிற்கிறது இவர் யார் தெரியுமா? ஒரு காலத்தில் கதாநாயகன் அடித்து எல்லாருடைய மனசுக்கு வந்து அரவிந்த்சாமி தான். வில்லனா வந்து நம்மளை மயக்கியிருப்பார் அப்படியே. எஸ்ஜே சூர்யா அவர்கள், அவர் முதல்ல இயக்குனராக அறிமுகமாகி அப்புறம் படத்தில் நடித்து வில்லனா வந்து அடிச்சு கிளப்பிட்டாருங்க. குறிப்பாக இந்த மார்க் ஆண்டனி படத்தில் அடியே மனம் நில்லுன்னா நிற்காதடிங்கிற பாட்டுக்கு ஒரு ஆட்டம் போடுவார் பாருங்க. வேற யாரையும் பார்க்க மாட்டாங்க. சிம்பு நடித்த மாநாடு படத்தில் அது எவ்வளவு சிரமப்பட்டு எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இவருடைய உச்சரிப்பிலேயே அந்த படம் அவ்வளவு தூக்கிட்டு போருங்க. ரிப்பீட்டு அப்படிங்கிற வார்த்தையும் வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், தலைவா அப்படிங்கிற வார்த்தையும் பார்க்குறப்ப நமக்கு மனசில் நிற்கிது பாருங்க. தலைவரே 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 தலைவரே, அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அப்போ வில்லன் நடிகருடைய அந்த வேகம் ஸ்டைல் எல்லாம் அப்படி இருக்கு. என் நண்பர் பத்மஸ்ரீ கமலகுட்டா அவர்கள் சொல்லுவாங்க, வில்லன் அடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க, ஏன்னா இஷ்டப்படி வேண்டியதெல்லாம் செய்யலாம், சிகரெட்டாக குடிக்கலாம், தண்ணியாக அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் வரும். ஆனால் கதாநாயகன் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும், காதல் காட்சியில் கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். வில்லன்கள் படத்துக்கு இல்லாமல் இருந்தால் படத்தினுடைய அந்த வேகம் தடைப்பட்டு போகும், நமக்கு தெரியும். ஆனாலும் கூட அதில் எல்லாரும் வில்லன் இல்லை, சில பேர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய தனி திறமையால் அதை வந்து அப்படியே பிரமாதப்படுத்துகிறாங்க.
ஜிகர்தண்டா படத்தில் கூட சித்தார்த் ஹீரோனாலும் நமக்கு நினைவில் வர்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபி சிம்ஹா தான் நினைவுக்கு வர்றாரு. அப்போ வில்லன்களுக்கும் ஒரு காலம், அதாவது சொல்லுவோம்ல, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லுவோம். கதாநாயகர்களுக்கு, காமெடி நடிகர்களுக்கு, கதாநாயகிகளுக்கு ஒரு காலம் வந்தால் வில்லன்களுக்கு ஒரு காலம் வரும் போல் இருக்கு. வில்லன்களையும் ரசித்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது. இவ்வளோ இருக்குங்க. இப்போ பகத் பாசில் மிரட்டிக்கிட்டு இருக்காரு மலையாளத்துலேருந்து வந்து, எந்த வகையில் பண்ணுறாரு? இதே மாதிரியான வில்லன் ரோல் பண்ணி தான் ஜெயிக்க வைக்கிறாரு படத்தை. சூப்பர் மார்க்கெட் இஸ் சூப்பர் மார்க்கெட்டிங். அப்போ வில்லன்களும் சில நேரங்களில் கதாநாயகர்கள் தான். ஏன்னா படம் அவர்களாலையும் ஓடுது இல்லையா? நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.